ஹாய் சொந்தங்களே, வெல்கம் டு ஹோம்மேட் லைஃப் ஸ்டைல்ஸ். நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி டிப்பை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக எல்லாருமே வெசல்ஸில் வாஷ் பண்ணிட்டு கவுண்டர் டப்பை க்ளீன் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு டயர்ட் ஆயிரும்னு சொல்லி கவுண்டர் டப்பை க்ளீன் பண்ணாமல் விட்டுருவீங்க. பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கவுண்டர் டப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெசல் வாஷிங்க்கே போவேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் எனர்ஜி லாஸ் ஆகாது, டைமும் சேவ் ஆகும். ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இப்போ வெசல் வாஷ் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட கிச்சன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் நம்ம எந்திரிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். அந்த டேவே நமக்கு பாசிட்டிவ் வைபாக கிடைக்கும். ஸோ எப்பயுமே நைட் நான் இப்படி தான் பண்ணுவேன். ஒர்க் லோட் ஹெவியாக இருக்கிற அன்னைக்கு ஸோ இந்த மாதிரி ஆல்டர் மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கிச்சனும் நீட்டாக இருக்கும், உங்கள் மைண்டும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அன்னைக்கு டேயில் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக தூங்குவீங்க. அடுத்த நாள் மார்னிங்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கி ஒன்றே ஒன்று மட்டும் தான் நான் பெண்டிங் வச்சுருக்கேன். என்னோட ஆயில் கண்டெய்னரில் ஆயில் மட்டும் ஃபில் பண்ணல, நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மார்னிங் வந்து ஃபில் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.